இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான பிளேஸுங்க இது சார்நாத். வாரணாசிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க புத்தர் பிறந்தது. புத்தர் எங்கே பிறக்கிறாருன்னா பிரசன்ட் நேபாள பிறக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கூட அவுரங்கசீப் வந்து அழிச்சு தான் வந்து சொல்லப்படுதுங்க. இதே இடத்துல தான் புத்தர் உட்காந்து ப்ரீச் பண்ணியிருந்திருக்காருங்க. அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குப்தா பீரியடில் ஒரு 1500-1600 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட அந்த ஸ்டூபா. இங்கே தான் வந்து அசோகர் அவருடைய பில்லரை வந்து நிறுவினார். அதனுடைய ரிமைன்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. அந்த பில்லரில் அவர் எழுதி வச்சுட்டு போனது அப்படியே இருக்குங்க. இந்த இடத்துல இருந்து தான் புத்த மதம் தொடங்கி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு. இது வந்து அசோகர் வச்ச அந்த பில்லர்லேருந்து எடுக்கப்பட்ட சிங்கம். இதெல்லாம் வந்து மியூசியமில் கொண்டு போய் வச்சுருக்காங்க இப்போது. வணக்கம், வெல்கம் பேக். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நமக்கு வாரணாசியில் 2வது நாளுங்க. நேற்று வந்து இன்னைக்கு காலையில் ஒரு சன்ரைஸ் போட் ரைட் பண்ணோம். அப்புறம் காஷி விஸ்வநாதர் கோயிலில் போய் பார்த்தோம். இப்போ எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்குங்க. இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான பிளேஸுங்க இது. ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸ் அப்படி கூட சொல்லலாம். நம்ம சார்நாத் வாரணாசிலேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் தாங்க. ஒரு 40 நிமிஷம் டிரைவு, டிராஃபிக் இருந்தால் கூட. ஏன் வந்து இந்த சார்நாத் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ்ன்றதை நம்ம உள்ளே போய் பேசலாம். சரியான வெயில் அடிக்குது ஆக்சுவலி. இங்கே ஏதாவது ஒரு நிழலாக போய் பார்த்து நின்று நம்ம பேசுவோங்க. 40 டிகிரி வெயில், செம்ம அமேசிங்கான பிளேஸுங்க இது. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எபிசோடும் வந்து பிடிக்கும். ஹிஸ்ட்ரி பிடிக்கலனாலும் புத்தரை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த எபிசோடில். அசோகரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸ்கிப் பண்ண பாருங்கள், இந்த எபிசோடு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, நம்ம இங்கே ஒரு நிழல் இருக்குது, இங்கே போய் நின்று நம்ம இந்த ஹிஸ்ட்ரி பற்றி பேசுவோம். சரிங்களா? ஓகேங்க, ஒரு நிழலான இடமா பார்த்து செட்டில் ஆயாச்சு. புத்தரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விஷயம் வந்து முக்கியமாக பார்க்கப்படுதுங்க. புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கும் வந்து இந்த 4 விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தர் பிறந்தது. புத்தர் எங்கே பிறக்கிறாருன்னா பிரசன்ட் நேபாள பிறக்கிறாங்க. லும்பினின்னு ஒரு இடத்துல வந்து பிறக்கிறாரு. ஒரு ஹிந்து ராஜா ராணிக்கு தான் வந்து பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது முக்கியமான விஷயம் புத்தரோட லைஃப்லன்றது புத்தர் வந்து என்லைட்டன்மெண்ட் ஆகுது. அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசன்ட் பீகாரில் போத்கயா அப்படின்ற இடத்துல வந்து நடக்குதுங்க. அதாவது என்லைட்மெண்ட்னா அவருக்கு அந்த நாலேஜ் கிடைக்குது. சரிங்களா? சித்தார்த்தா தான் அவருடைய பேர் பிறக்கிறப்போ அதுக்கப்புறமா தான் வந்து புத்தா, அந்த என்லைட்மெண்ட்டுக்கு அப்புறம் புத்தான்னு அவருடைய பேர் வந்து மாறுது. புத்தா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜ் ஒருத்தர் கிடச்சதுன்னா புத்தா அப்படின்னு வந்து அழைப்பாங்க. 3வது முக்கியமாக பார்க்குற இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்நாத். இன்றைக்கி அந்த சார்நாத்தில் தான் இருக்கும். சார்நாத்தில் தான் புத்தா வந்து அவருக்கு கிடைச்ச நாலேஜை மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல அவருடைய 5 நண்பர்களுக்கு ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். இதே இடத்துல உட்காந்து தான் புத்தா அந்த செர்மனை வந்து கொடுத்தாருங்க, முதல் செர்மனை. அதனுடைய ஞாபகார்த்தமாக தான் வந்து அசோகர் 200 வருஷம் புத்தர் இறந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு பெரிய நினைவு சின்னம் ஒன்று அமைச்சார். அது மட்டும் இல்லை, அந்த நினைவு சின்னம் அமைச்சிட்டு புத்தருக்காக அசோக பில்லரை முதல்ல நிறுவனது வந்து அவர் இங்கே தாங்க. அந்த அசோக் பில்லரில் அந்த 4 சிங்கம் நம்ம பார்க்குறோம்ல, இன்றைக்கி அந்த ஒருவா காயின்லாம் வந்து பார்த்தா நமக்கு தெரியும். அது முதல்ல நிறுவப்பட்ட இடம் வந்து இங்கே தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்டூப் அமைச்சார் புத்தருடைய நினைவாக அசோகர். அதை வந்து அவுரங்கசீப் 1600s வந்து அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பில்லரையும் வந்து அழிச்சிட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனுடைய மிச்சம் தான் வந்து இப்போ இருக்குது. அதனுடைய ரிமைன்ஸாக வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோங்க. 4வது வந்து முக்கியமாக புத்தரோட லைஃப்பில் பார்க்கப்படுறது வந்து அவர் இறந்ததுங்க. அவர் இறந்தது வந்து குஷிநகர். அதுவும் வந்து இந்த ப்ரெசென்டே உத்தரப்பிரதேசில் தான் வந்து எங்கேயும் இறந்துருக்காருங்க. ஸோ இந்த சார்நாத்ன்றது புத்தருடைய 4 முக்கியமான லைஃப் ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் நடந்த இடம் இது. புத்தர் முதலாக சர்மன் கொடுத்த இடம், அதாவது அவர் ப்ரீச் பண்ண இடம்ங்க. அமேசிங்கான பிளேஸு. இங்கே 2 ஸ்டூப்பாக இருந்திருக்குங்க. ஒன்று வந்து அவுரங்கசீப் வந்து அழிச்சிட்டாரு. அது வந்து அசோகர் கட்டினது. அசோகர் கட்டினதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் கழித்து குப்தா டேனஸ்டி வருதுல்ல, குப்தா டேனஸ்டியில் அவங்க வந்து ஒரு ஸ்டூப்பா ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த ஸ்டூப்பா வந்து இன்னும் நிற்குது. ஏன்னா அந்த ஸ்டூப்பா வந்து அவுரங்கசீப்பால் அழிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து கட்டிட்டு போயிருக்காரு. அந்த ஸ்டூப்பா நம்ம கண்ணு முன்னாடி தான் வந்துருக்குங்க. நம்ம அப்படியே இந்த இடத்த சுற்றி வந்து அசோகர் பில்லர் இருந்த இடம், அதனுடைய மிச்சம் மீது இங்கே இருக்குது. ஆனால் இடிச்சக்கப்புறமோ அதனுடைய ரிமைன்ஸ் இங்கே இருந்திருக்கு. அது கொண்டு போய் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பில்லர் இருந்த அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கே கிளாஸ் ஹவுஸ் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் குப்தா பீரியடில் கட்டின அந்த ஸ்டூப்பா ஒன்று இங்கே அப்படியே வந்து நிற்கிது. அப்புறம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்டூப்பர்ஸ்லாம் இருந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து கூட அவுரங்கசீப் வந்து அழிச்சு தான் வந்து சொல்லப்படுதுங்க. ஆனால் நிறைய எஸ்கேப் பண்ணி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் கொண்டு போய் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இன்றைக்கி ரிமைன்ஸ் இந்த இடத்தோட. அங்கே நிற்கிது பார்த்தீங்களா, அதுதான் வந்து குப்தா பீரியடில் ஒரு 1500-1600 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட அந்த ஸ்டூப்பா. குப்தா பீரியட் உங்களுக்கு தெரியுங்க, த கோல்டன் பீரியட் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். குப்தா பீரியடில் தான் வந்து இந்த ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாகுதுங்க. ஸோ அவர் கட்டின அந்த ஸ்டூப்பா எப்படி பிரம்மாண்டமாக நிற்கிது பாருங்கள்.
இந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அசோகர் அவருடைய பில்லரை வந்து நிறுவினார். அதனுடைய ரிமைன்ஸ் மட்டும் இங்கே இருக்குது. அந்த 4 சிங்கம் கொண்ட அந்த பில்லர் மொத்தம் 15 மீட்டர் இருந்திருக்குங்க. அதை கொண்டு போய் மியூசியம்லேருந்து வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கேயே வந்து உடச்சி இங்கே போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த பில்லரில் அவர் எழுதி வச்சுட்டு போனது அப்படியே இருக்குங்க. அதனால தான் நமக்கு தெரியும் இது வந்து யார் கட்டினா, இந்த இடத்த எதுக்காக கட்டினாங்க. அமேசிங்கில் அநியாயத்துக்கு இதெல்லாம் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே முன்னாடி பெருசாக ஒரு டயல் மாதிரி ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து அசோகர் கட்டின ஸ்டூப்பா ஒன்று இருந்திருக்கு. ஸ்டூப்பானா வேறு எதுவும் இல்லைங்க, ஹிந்து மதத்தில் கோவில் சொல்கிற மாதிரி புத்த மதத்தில் வந்து ஸ்டூப்பா. இங்கே தெரியுது பார்த்தீங்களா ரவுண்டா, இங்கே தாங்க வந்து இருந்திருக்கு அந்த ஸ்டூப்பா. உடச்சிட்ருக்காங்க. இங்கே சின்ன 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 ஸ்டூப்பாஸ் வந்து அசோகர் பின்னாடி வந்த மன்னர்கள் வந்து சின்ன சின்ன ஸ்டூப்பாஸ்லாம் வந்து கட்டியிருந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து இடித்து தள்ளப்பட்டாச்சு அவுரங்கசீப் காலத்தில். இன்னொரு முக்கியமான இடம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்த பில்டிங்க. இந்த பில்டிங்கில் தான் வந்து புத்தர் தங்கியிருந்திருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல தானே வந்து ப்ரீச் பண்ணிட்டு இருந்தார். ஸோ இங்கே தான் வந்து தங்கியிருந்தார். இதுதான் அவருடைய வீடாக இருந்தது. அமேசிங்களா? கொஞ்சம் நினச்சி பாருங்க, இதெல்லாம் வந்து கட்டினது ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடிங்க, அசோகர் காலத்தில். புத்தா இங்கே வந்து ப்ரீச் பண்ணது ஒரு 2500 வருஷம் முன்னாடிங்க கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டூப்பா இருந்த இடம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அவுரங்கசீப் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் அப்படின்னு. இந்த ஸ்டூப்பா இருந்த இதே இடத்துல தான் புத்தர் உட்காந்து ப்ரீச் பண்ணியிருந்திருக்காருங்க, சர்மன் கொடுத்துருக்காரு. சரிங்க, இந்த இடத்த அப்படியே சுற்றி வருவோம். அந்த உடையாமல் இருக்குல்ல அந்த ஸ்டூப்பா போய் பார்க்கலாம். அப்படியே வாங்க. அமேசிங்க, வேற லெவலில் இருக்குது இந்த இடம். எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு 2300 வருஷம் முன்னாடியே கட்டினதுங்க. செக்யூரிட்டி நம்மளை கூப்பிட்றாரு, எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரில. இங்கே நடக்கூடாதா அப்படின்னு தெரில. ஆனால் எதுவும் போடலையே நடக்கூடாது அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட என்னன்னு கேட்டு அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி வரோம். அந்த ஸ்டூப்பா போய் பார்க்கலாம். भैया रिकॉर्डिंग ओके भैया ओके बंद करो ओके धन्यवाद ரெக்கார்டிங் பண்ணக்கூடாதுன்றாரு. நம்ம கட் பண்ணுறோம், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படின்றாரு. நம்ம வேணால் அந்த ஸ்டூப்பா கிட்ட போய் வேணால் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த தூண்லாம் வந்து அசோகர் காலத்தில் நிறுவப்பட்ட தூண்களுங்க. அப்படியே 2300 வருஷமாக அப்படியே நிற்குது. இது உள்ள வரத்துக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு தெரியலங்க. நம்ம டூர்லேயே வந்து இன்க்ளூடட். நம்ம டூர் கைட கேட்போம் எவ்வளோ என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு. இங்கே பாருங்கள், மான்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, டியர் பார்க் அப்படின்றது. ஏன்னா புத்தர் வந்து இங்கே சர்மன் கொடுத்துருந்தப்போ இங்கே நிறைய மான்கள் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. அதனுடைய ஞாபகமாக இன்றைக்கும் வந்து இங்கே ஒரு சின்ன பார்க் மாதிரி அமைச்சு நிறைய மான்கள் வந்து இங்கே மேய விட்ருக்காங்க. இந்த பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மான்கள் இருக்குது உள்ளன்னு. தெரியுதுங்களா? சமரில் ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாராட்டுகள் வந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வந்து ஹிந்தி பெல்ட்டு, உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் தான் சொல்கிறேன். ஹிந்தி பெல்ட்டு, கவு பெல்ட்டு ரொம்ப வளரவே இல்லை, பின்தங்கியே போயிட்டாங்க அப்படின்னு நம்ம நிறைய சொல்கிறோம். ஆக்சுவலாக ஒரு காலத்தில் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் சென்டர் ஆஃப் த நாலேஜாக இருந்திருக்குங்க. இங்கே தான் வந்து இந்தியன் சிவிலைசேஷனை வந்து ஃப்ளரிஷாக இருந்திருக்கு. புத்தர் ரத்தமும் சதயமாக இங்கே தான் வந்து நடந்துட்டு இருந்திருக்காரு. மௌரிய டைனஸ்டி, குப்தர் டைனஸ்டி,
அசோகர் இவங்க எல்லாமே வந்து இங்கே தான் அவங்களுடைய ஆட்சி வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு காலத்தில் ரொம்ப ஃப்ளரிஷான ஒரு ஏரியாங்க இது. இந்தியன் சிவிலைசேஷன் வந்து ஃப்ளரிஷ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்ச ஒரு ஏரியா. இன்றைக்கி சுதந்திரத்துக்கு அப்புறம் தவறான ஆட்சியாளர்கள்கிட்ட இது மாதிரி ஸ்டேட் போயிட்டதுனால ஒரு 60 வருஷமாக வந்து பின்தங்கியே இருந்துருச்சுங்க இந்த ரீஜியனு, நார்த் பெல்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் மாறிட்டுருக்கு, டெவலப்மெண்ட் வந்து தெரியுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டுங்க இந்த ஸ்டேட் வந்து இவ்வளோ பின்தங்கி போனதுக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். ஹோப்ஃபுல்லி இந்த ஃபியூச்சர்லேருந்து அவங்க மீண்டு வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து விஷ் பண்ணலாம் அவங்கள. ஏன்னா முக்கியங்க இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு உத்தரப்பிரதேஷ் போன்ற ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய ஸ்டேட்டு தான். இந்த ஸ்டேட் வளர்ந்தால் தான் இந்தியா அந்த $7 trillion $10 trillion எக்கானமி அந்த டார்கெட்லாம் வச்சுருக்காங்களே, அதுக்கு உத்தரப்பிரதேஷ் வந்து ரொம்ப பெரிய பங்காற்றணுங்க. ஏன்னா இந்த ஸ்டேட் க்ரோ ஆனால் தான் வந்து இந்தியாவும் வந்து க்ரோ ஆகும். நம்ம இந்த குப்தா பீரியடில் கட்டின ஸ்டூப்பா கிட்ட வந்துடுவாங்க அப்படியே நடந்து. வெயில் சரியான வெயிலுங்க, எல்லோரும் நிழலாக பார்த்து உக்காந்துட்ருக்காங்க. நிழல் கொஞ்சம் இருக்குது, அங்கங்கே மரங்கள் இருக்குது, ஆனால் நிறைய இடம் அப்படியே ஓப்பனாக தாங்க இருக்குது. ஸோ இது மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரீங்கன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து ஓப்பனர் மியூசியம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிலில் அலையிறதுக்கு ரெடியாக இருங்க. உங்களுக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கணும்னா இது மாதிரி ஹிஸ்ட்ரி பிடிக்கணும், அது மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்கன்னா வெயில் அலைஞ்சு தான் ஆகணும். அந்த ஸ்டூப்பா கிட்ட கொஞ்சம் நிழல் இருக்குங்க, நம்ம அந்த ஸ்டூப்பா கிட்ட போயிடலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செமையாக இருக்குல்ல. நான் சொன்னல இதை வந்து அவுரங்கசீப்பால் எதுவும் பண்ண முடியல. நான் கிட்ட போய் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் ஆக்சுவலி எதனால் வந்து இதை ஒன்றையும் பண்ண முடியல அப்படின்னு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பேஸ்மெண்ட் அமைச்சு கட்டியிருக்காரு. ஏன்னு உங்களுக்கு இப்போ தெரியுதுங்களா? கீழே கருங்கல்லுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. மேலே தான் வந்து அந்த செங்கல் மாதிரி இருக்கே தவிர கீழே பேஸ் ஃபுல்லாக வந்து கருங்கல், ஒன்றையும் பண்ணியிருக்க முடியாது யாராலையும். இது ஒரு காரணம் இந்த ஸ்டூப்பா வந்து 1500 வருஷமாக இன்னும் நிற்கிறதுங்க. அமேசிங்களா? ஆக்சுவலாக புத்த மதம் வந்து புத்தர் இறந்ததுக்கப்புறம் ஒரு 2500 வருஷம் முன்னாடி இருந்தே வந்து ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. அசோகரோட காலகட்டத்திலேருந்து அசோகர் என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் புத்த மதத்தை வளர்க்காம அவருடைய பொண்ணு பையனெல்லாம் வந்து மற்ற நாடுகளெல்லாம் அமைச்சு புத்த மதத்தை வந்து பரப்ப செஞ்சிருக்காரு. ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, வியட்நாம் இங்கெல்லாம் வந்து புத்த மதம் சென்றது முக்கியமான காரணம் அசோகரும் ஒரு காரணங்க. அதுக்கப்புறம் வந்த குப்தா டைனஸ்டி அவங்களாம் வந்து கூட புத்த மதத்தை வந்து பரப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு 1100வது வருஷ வாக்கில் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டர்க்கிஷ் ரூலர்ஸ் வந்து இன்வைட் பண்ணி உள்ள இந்தியாவில் வராங்களே, அவங்க வந்து தான் வந்து இங்கே நிறைய பாதிப்புகளை வந்து ஏற்படுத்துகிறாங்க. முக்கியமாக இந்த நலந்தா யூனிவர்சிட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்திலே மிகவும் பழமையான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. இல்லைனா 2-3 யூனிவர்சிட்டி எடுத்துட்டீங்கன்னா உலகத்தில் பழமையான யூனிவர்சிட்டி நலந்தா யூனிவர்சிட்டி வந்து ஒன்று இன்னைக்கு அழிஞ்சு போயிடுச்சு. அதை அழிச்சது வந்து பக்தியார் கில்ச்சியா, அந்த டர்க்கிஷ் இன்வைடர்ஸ். அதுக்கப்புறம் அது பின்னாடி வந்த பெர்சிக்யூஷனுங்க, புத்த மதத்தோட பெர்சிக்யூஷன், டர்க்கிஷ் ரூலர்ஸ் அவங்க மூலிமா அந்த பெர்சிக்யூஷன். அதனால தான் வந்து புத்த மதம் வந்து இங்கே இந்தியாவில் வந்து அழிஞ்சு போயிடுச்சுங்க. ஆனால் மற்ற நாடுகளில் வந்து பரவி கடந்திருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்டுங்க, இந்தியாவில் புத்த மதம் வந்து இது மாதிரி இந்த இன்வைடர்ஸ் மூலம் அழிஞ்சு போனது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான விஷயங்க. ஆக்சுவலி இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இந்த ஸ்டூப்பாஸ்லாம் உடையாமல் அப்படியே இருந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருந்திருக்கும் பாருங்கள். அங்கே ஒரு பெரிய ஸ்டூப்பாக இருந்திருக்கும், அது பதில் இங்கே ஒரு பெரிய ஸ்டூப்பாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த ஸ்டூப்பாக இருக்கிற இடத்துல தான் வந்து புத்தர் உட்காந்து அவருடைய ஃபர்ஸ்ட் சர்மனை வந்து கொடுத்துருக்காருங்க அவருடைய 5 நண்பர்களுக்கு. அசோகர் கட்டின ஸ்டூப்பா கிடையாது, இந்த ஸ்டூப்பா இருந்த இடத்துல தான் வந்து புத்தர் உட்காந்து அந்த சர்மன் கொடுத்துருக்காரு, அவருடைய ஃபர்ஸ்ட் சர்மன். ஸோ புத்த மதம் இங்கே இருந்து தான் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதனால இங்கே நிறைய பேர் பில்கிரிமேஜ் வருவாங்க புத்த மதத்தை சேர்ந்தவங்க. நிறைய புத்திஸ்ட் மாங்க்ஸ் நான் பார்த்தேன் இங்கே. ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரிங்க, வேறு லெவல் ஹிஸ்ட்ரிங்க. இதெல்லாம் மித்து கிடையாது, இதெல்லாம் வந்து உண்மையாகவே நடந்தது. இதெல்லாம் ஆக்சுவலாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தா கட்டினார்ல இந்த ஸ்டூப்பால் இருந்து தான் வந்து புத்தர் முதலாக அவருடைய சர்மன் அவருடைய 5 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தா வந்து சொல்லப்படுதுங்க. அசோகர் கட்டின ஸ்டூப்பாலேருந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் புத்த மதம் தொடங்கியிருக்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேஸ் புத்த மதத்தை சேர்ந்தவங்களுக்கு. அதனால தான் வந்து இது ஒரு பில்கிரிமேஜ் பிளேஸுங்க. அவங்களுக்கு நிறைய புத்திஸ்ட் மாங்க்ஸ்லாம் பார்த்தேன் இது உள்ளே வந்ததை நான். நிறைய புத்திஸ்ட் வந்து சாரநாத்துக்கு பில்கிரிமேஜாக வந்து வருவாங்க. ஏன்னா புத்த மதம் தொடங்குற இடம் இது. ஹிஸ்ட்ரிங்க, இதெல்லாம் வேறு லெவல் ஹிஸ்ட்ரிங்க, மித்தெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உண்மையாகவே நடந்த ஹிஸ்ட்ரி. எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்ததெல்லாம் அசோகர் காலத்துலேருந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ நமக்கு க்ளீனாக தெரியும் இந்த வருஷத்துல வந்து இதெல்லாம் வந்து நடந்தது அப்படின்னு. வேறு லெவலில். சரிங்க, இந்த ஸ்டூப்பை அப்படியே ஒரு வாட்டி சுற்றி வரலாங்க.
புத்தரோட உண்மையான பேர் வந்து சித்தார்த்தா. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஆனால் சித்தார்த்தா எப்படி புத்தர் ஆகிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் நான். ஸோ புத்தர் பிறந்தப்போ வந்து அந்த ஜோசிய பேர் வைக்கிறப்போ புத்தருடைய வாழ்க்கையே வந்து அவருடைய மிட் லைஃப் வந்து மாறிடும். அதாவது ஒரு 28லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே மாறிடும்னு அப்போயே வந்து சொல்லிட்டாரு. உலக புகழ் மிக்க ஆளாக வந்து மாறிடுவார். அட் த சேம் டைம் மாங்கா போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. அதுலேருந்தே வந்து புத்தரோட அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பயம். ஏன்னா இவர் மாங்கா போயிட்டாருன்னா இவருடைய அந்த ராஜ்யத்தை வந்து யார் பார்த்துக்கிறது? ஏன்னா வாரிசு இவர் புத்தர் தானே. அதனால் பேலஸை விட்டு வெளியிலேயே அனுப்பாமல் ஒரு 16 வருஷம் புத்தரை உள்ளேயே பொத்தி வச்சு விளக்குறாங்க. ஆனால் எப்படியோ ஒரு காலகட்டத்தில் புத்தர் வந்து பேலஸ் வந்து வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து ஒரு 6 வருஷம் நாடு ஃபுல்லாக சுற்றி திரிகிறாரு. அப்போ மக்கள் பட்ட கஷ்டத்தெலாம் வந்து பார்க்குறாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது தான் வந்து இன்றைக்கி ப்ரெசன்ட் டே பீகாரில் இருக்கிற அந்த போத் கயா அப்படின்ற இடத்துக்கு வந்து வராரு. அங்கே வந்து அந்த போதி மரத்தை வந்து பார்க்குறாரு. போதி மரம்னா அதாங்க அந்த ஃபிக் ட்ரீ தான் வந்து போதி மரமாக ஆகிடுது. புத்தர் வந்து அங்கே கீழே உட்காந்து மெடிடேட் பண்ணக்கப்புறம், ஏன்னா அவருக்கு வந்து அங்கே ஒரு ஒலி மாதிரி தெரியுது. அங்கே உட்காந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு 6 வாரம் மெடிடேட் பண்ணுறாரு. அந்த 6 வாரம் முடியல வந்து அவருக்கு என்லைட்மெண்ட் கிடைக்குதுங்க. ஸோ சித்தார்த்தா வந்து அந்த என்லைட்மெண்ட் கிடச்சதுக்கப்புறம் புத்தாவை வந்து மாறுறாரு. புத்தானா தி என்லைட்டன்ட் ஒன். ஸோ அப்படி தான் வந்து அவருக்கு புத்தா அப்படின்னு பேர் வருதுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே சாரநாத் வந்து செர்மன் கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ இப்படி தான் வந்து புத்த மதம் வளர ஆரம்பிக்குது. இப்படி தான் வந்து சித்தார்த்தா வந்து புத்தா வந்து மாறுறாருங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வந்து இங்கே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இங்கே தோண்ட கிடைச்ச விஷயங்கள்ங்க. எவ்வளோ சிலைகள் பாருங்கள். இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்திருக்கும், உடையாமல் இருந்ததுன்னா, இல்லை அழிக்கப்படாமல் இருந்ததுன்னா. இங்கே பாருங்கள், இதான் அசோகருடைய அந்த பில்லர் மேலே இருந்த அந்த எம்பலம். 3 சிங்கம், பின்னாடி ஒரு சிங்கம், மொத்தம் 4 சிங்கம், பின்னாடி ஒரு சிங்கம் வந்து மறைஞ்சிட்ருக்கு. புத்தருடைய தலையில் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சிங்க, இல்லை டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலைகள் பாருங்கள், நிறைய புத்தரோட சிலைகளுங்க. இதெல்லாம் வந்து இங்கே உடஞ்சி போய் கடந்துருக்கு. எல்லாத்தையும் இப்போது புத்தரோட சிலைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் மியூசியமில் கொண்டு போய் வச்சாங்க. இங்கே பாருங்கள் புத்தரோட சிலைகள். ரொம்ப டிசப்பாயிண்டிங்க, வெரி அன்ஃபார்ச்சுனேட்டுங்க இதெல்லாம். இன்றைக்கி நினச்சி பாருங்கள், இந்த இடம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் உடையாமல் இருந்ததுன்னா அப்படின்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சிலைகள் பாருங்கள். நம்மளுடைய நேஷ்னல் எம்பளமுங்க, சிங்கம், 4 சிங்கம். இன்னைக்கு கொஞ்சம் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் வந்து டெஸ்ட்ராய் ஆகாமல் இருந்ததுன்னா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருக்கும் இந்த இடம்லாம். ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டுங்க இப்படி டெஸ்ட்ராய் ஆகி பார்க்குற இந்த இடத்த. ஆனால் நம்ம ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க இந்த எஃபர்ட்லாம் எடுக்கல. நமக்கு இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் வந்து நமக்கு தெரியாது, இந்த ஹிஸ்ட்ரிலாம் நமக்கு தெரிஞ்சே இருக்காது, இவ்வளோ ரிச்சான ஹிஸ்ட்ரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கலாம். அது நல்லா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இருந்ததுன்னா மியூசியம் போய் பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு வந்து டைம் இல்லைங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போய் வந்து வாரணாசி சிட்டி டூர் வந்து பண்ண போகிறோங்க. இங்கேருந்து திருப்பி நம்ம வாரணாசி சிட்டிக்குள்ளே தான் போக போகிறோம். அதை முடிச்சுட்டு நமக்கு வந்து ஈவினிங் வந்து ஃப்ளைட்டுங்க. ஸோ நம்ம சாரநாத் வந்து பார்த்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இன்றைக்கி இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு எபிசோடு வரேங்க இந்த வாரணாசி சீரீஸ் வந்து. அடுத்த எபிசோட பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறேன். வேறு கேனி சேங் டாடா பாய், டேக் கேர். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க. பாய். வெளியில் போய் ஒரு இளநீர் குடிக்கலாம், சரியான வெயில். வாங்க. ஓகே.